வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். எனக்கு பிடித்த மனிதர்களில் ஒருத்தர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவருடைய புத்தகங்கள் என்னை தலைகீழாக மாற்றிருக்கு. நிறைய விஷயங்கள். அவர் இறந்து 10 வருஷம் ஆன பின்னும் அவருடைய கோட்பாடுகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஏர்லி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் மேன் அப்படின்னா அதிகாலையில் அவர் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சோடனே அவர் செய்கிற முதல் காரியம் கண்ணாடியை போய் பார்ப்பாராம். கண்ணாடியை பார்த்து அவர் சொல்லுவாராம், இன்றைக்கி தான் என்னோட வாழ்க்கையோட கடைசி நாள். இன்றைக்கி என் வாழ்க்கையோட கடைசி நாள். என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி நைட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரியான விஷயங்களை நான் பண்ணுவேன். என் லைஃப்பில் இதாண்டா லாஸ்ட் டே அப்படின்னும் போது ஒரு மனுஷன் எப்படி ஒர்க் பண்ணுவான் அதை தான் பண்ணி காட்டியிருக்காரு ஸ்டீவ் ஜாப்ஸ். மனிதர்கள் வந்து நம்ம பயப்படுறோம். பயம் ஃபேக்டர், இந்த ஃபியர் ஃபேக்டர்ஸ் இருக்குது நமக்கு. இல்லை, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் வருது, எங்கே தோற்றுருவோமோ. அதனால தான் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை. ரெண்டாவது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். இதை போய் நம்ம பீப்புள்கிட்ட சொன்னோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஏற்றுப்பாங்களா? நான் என்ன கேட்குறேன், அவன் ஏன் ஏற்றுக்கணும்? அவன் ஒருத்தன் தான் இருக்கானா உலகத்தில்? 750 கோடி மனிதர்கள் இருக்காங்க. உனக்காக ஒருத்தன் இருக்க மாட்டானா? ஒருத்தன்ட்ட பேசு, எக்யூபாவை. இன்னொருத்தன்ட்ட பேசு, எப்படி பேசுறதுன்னு தெரிய வரும். மூணாவது ஒருத்தன்ட்ட பேசு, அவன் ரிஜெக்ட் பண்ண கவலைப்படாத. உங்களுக்கு இந்த ஃப்ளோ வரும், அந்த ஜார்கன்ஸ் வரும், அந்த கன்வின்சிங் பவர் வரும். சொல்லிக்கிட்டே இரு. ஒருத்தன் வருவான். அந்த ஒருத்தனுக்காக எத்தனை பேர் வேணா நீ ரிஜெக்ட் பண்ணு, அவன் ரிஜெக்ட் பண்ண வேணாம். கோக்கு இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனி கோக்கு. முதல் நாள் பிஸ்னஸ் வெறும் 9 பாட்டில் தான். அவன் இன்னைக்கு கோல் வச்சுலையா? நம்மளும் ஜெயிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணுங்கிறார் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய வார்த்தைகள். என்ன நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு, உங்களையும் சேஞ்ச் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் சொல்லுவார், எப்பயுமே தோல்விகள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவார். இப்போ தோல்வியை பற்றியும் தைரியத்தை பற்றியும் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். 2 விஷயங்கள் அவர்கிட்ட நான் மெயினாக கற்றுக்கணும்னா, ஒன்று தைரியம், இன்னொன்று தோல்விகளை எப்படி எடுத்துக்கணும். ஃபெயிலியரை பற்றி சொல்லும் போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றார். அது ஒரு வாய்ப்பு. நம்ம ஃபெயிலியர் ஆகுது ஒரு வாய்ப்பு, அது நல்லது அப்படிங்கிறாரு. ஃபெயிலியர் நம்ம நடுங்குறோம், பயப்படுறோம். என்ன இப்போ அதனால் என்ன? ஸோ வாட்? அடுத்து நிறைய இருக்குது நண்பர்களே. ஃபஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகும், ஃபஸ்ட் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும். அதனால் என்ன? செத்தா போயிட்டோம், சாகக்கூடாது, ஜெயிச்சு காட்ட வந்திருக்கோம். முதல் பிஸ்னஸ் ஃபெயிலியர், முதல்ல ஃபெயிலியர், அதை பற்றிலாம் தூக்கேறிங்க. நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அடுத்தது அதுதான் ஒரு டூல். சக்ஸஸ் வெற்றிக்கான ஒரு டூல் அப்படிங்கிறார். சக்ஸஸ் டூல் அப்படிங்கிறார் ஃபெயிலியர். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸ்டீவ் ஜாப்ஸ். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு கேள்வி உங்களுக்குள்ளே கேளுங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன் நம்ம ஏன் ஃபெயிலியர் ஆகிட்டோம்? முதல் பிஸ்னஸில், 2வது பிஸ்னஸில், 5வது பிஸ்னஸில், 10வது பிஸ்னஸில், எதுலையாவது ஒன்றில் வாழ்க்கையில் தோற்றுருக்கோம்னா ஏன் தோற்றோம்? ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? அந்த கேள்வியை கேட்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும், ஒரு காலேஜ் ட்ராப் அவுட், அவர் வாழ்க்கையில் நிறைய மைனஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எவன் ஒருத்தனுக்கு அதிக ப்ராப்ளம் இருக்கோ அவன் ஜெயிக்க ஆரம்பிப்பான். உங்களுடைய ப்ராப்ளம் ஈக்குவல் டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட். உங்களோட நிறைய சேலஞ்சஸ், உங்களோட நிறைய ப்ராப்ளம் நிறைய பணமாக மாறும். நீங்கள் மிகப்பெரிய கோழி சொன்னால் மாற போறீங்க. அவர் இன்னொன்று சொல்லுவார், எப்பயுமே ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துப்பேன். நான் கேட்குறேன், உங்களோட ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை அடுத்த மேலே போடுறீங்களா? நான் சொல்லுவேன், வெற்றி வந்துச்சுன்னா டீம்கிட்ட கொடுத்துடணும், தோல்வி வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் உண்மையான லீடர்ஷிப். சரியா? நிறைய கற்றுக்கலாம். ஃபெயிலியர்ஸ் வரும்போது மனசுக்குள்ளே நினைப்பாரா ஸ்டீவ் ஜாப்ஸ், என்ன தெரியுமா? மூவ் ஆன், போயிட்டே இருப்பேன். ஒரு நதியை தடுக்க முடியாது. சரியா? அது அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்காது. அது ஃபோர்ஸ் ஆச்சுன்னா அணைகள் தாங்காது நண்பர்களே. அது போல தான் மனசும். அதனால் மூவ் ஆன். டீம் ஒர்க்கை பற்றி நிறைய பேசியிருக்காரு. சில விஷயங்கள் நான் சொல்லணும். எப்பயுமே டீம் எடுக்கும்போது அவங்க புத்திசாலிங்களான்னு பார்த்து எடுக்க மாட்டாரா ஸ்டீவ் ஜாப்ஸ். எப்படி எடுப்பாராம்? அவரை இன்டர்வியூ பண்ணும்போதே அவர் நல்ல மனுஷனான்னு தெரியுமா? இது என்ன சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்டர் எனக்கு தெரியல. சுற்றி இருக்கவங்களை வந்து சரியான ஆளை வச்சுருங்க, சரியானவனான்னு வச்சுருங்க. அவனை வந்து திறமையானவனை மாற்றுறது ஈஸி அப்படிங்கிறார். ரெண்டாவது, டீம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறார். முதல் பாயிண்ட் என்ன? ஒரு டீம் ஜெயிக்கணும், டீமோட சக்ஸஸ் வேணும் அப்படின்னா முதல் வார்த்தை ரெஸ்பெக்ட் பண்ணு. உன் டீமில் இருக்க மெம்பர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். நிறைய பேர் இப்படி பண்ணுறதில்ல லீடர்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குறவங்க தான் நிற்பான். மிரட்டி வேலை வாங்குற காலம் போயிடுச்சு. இந்த டிக்டேட்டர்ஷிப் வந்து இப்போ இல்லை. அதனால் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இன்ஸ்பயர் பண்ணுங்கள். உங்களுடைய பேச்சால், உங்களோட ஃப்யூச்சர் விஷனால், உங்களோட ஆட்டிடியூடால், உங்களோட ஆக்ஷனால், உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லோட, அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்லோட உங்களை பார்த்தா இவன் தாண்டா லீடர், இவனை மாதிரி ஆகணும்னு நான் இன்ஸ்பயர் பண்ணணும். வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லை, செயல்லையும் கூட. இதை தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போ நிற்கிறார். அடுத்தது, அவரை பற்றி சொல்லும் போது எல்லாம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? நான் வந்து மிஷினை டிசைன் பண்ணல, மனிதர்களை டிசைன் பண்ணேன்னு. என்ன வார்த்தை பாருங்க. இந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன். ஒருத்தனுக்கு சரியான நேரம் வரும்போது வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன். ஃபெயிலியர் வரட்டும், பார்த்துக்கலாம், என்ன வேணால் பண்ண முடியும், கடன் இருக்கா அடைப்பேன்,
போயிட்டே இருக்கணும். அவர் சொன்னது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து மிஷினை டிசைன் பண்ணல, மனிதர்களை பண்ணுறேன். அப்போ மனிதர்கள் தான் மிஷினை டிசைன் பண்ணுறாங்க. அதனால தான் ஆப்பிளோட சக்ஸஸ் பற்றி கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிற ஃபோன் வந்து ஆப்பிள், ரைட்? ஆப்பிளோட சக்ஸஸ் பற்றி சொல்லும்போது 4 விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. இதை நம்ம தொழிலில் பண்ணால் நம்மளும் ஜெயிப்போம். முதல் விஷயம், அது செக்யூர்டாக இருக்கா? 2வது ப்ரைவசியாக இருக்கா? ஆப்பிள் ஃபோனோட சக்ஸஸ் சொல்கிறார். 3வது, மக்களுக்கு என்ன வேணும் அதை கொடுங்க. ஃபஸ்ட்டு இது செக்யூர்டாக இருக்குமா, அந்த ஃபோன் செக்யூர்டாக இருக்குமா, ப்ரைவசியாக இருக்குமா, யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா, அட்ராக்டிவாக இருக்குமா, ஈஸி டு யூஸாக இருக்குமா, அட்ராக்டிவாக இருக்குமா, மக்களுக்கு என்ன தேவை அதை கொடு அப்படிங்கிறது. இதெல்லாம் இருக்க மாதிரி நீ கொடுத்தீங்கன்னா உங்களோட கடைசி வரைக்கும் இருப்பான். அதனால தான் இன்றைக்கி ஆப்பிள் வந்து இந்தியன் பட்ஜெட்டோட பெருசு. ஆப்பிளோட இந்தியாவோட வேல்யூவும் ஆப்பிள் கம்பெனி ஒன்று. அப்படின்னா பார்த்துங்க, இத்தனை 130 கோடி பேர் சேர்ந்து பண்ணுற வேல்யூஸை ஆப்பிள் மட்டும் பண்ணுது. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒற்றை மனிதன் என்ன பண்ணியிருக்கான், நாம் என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களோட வாழ்க்கையில் வெற்றினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறாரு நண்பர்களே. ஸ்டீவ் ஜாப்ஸ்னாலே ஒரு மேஜிக் இல்லை, ஒரு மேக்னெட் இல்லை. இன்றைக்கும் வந்து ஒரு கவர்ந்து இழுக்கப்படுற சிஓனாலே முதல்ல வர்றது ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். நிறைய இருக்குது ஒரு லைஃப்பில். அவரை பற்றிய புத்தகங்கள் எதிர்தான் வாங்கி படிங்க நான் கேட்டுக்கிறேன். தமிழில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி புத்தகங்களை வாங்கி படியுங்கள். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, எது சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பயுமே டைம் வந்து ரொம்ப, உங்களோட லைஃப் வந்து லிமிட்டடான லைஃப் அப்படிங்கிறார். உங்கள் டைம் உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த நாள், இந்த நேரம், இந்த வாழ்க்கை ரொம்ப லிமிட்டடானது. அதனால் அடுத்தவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க, அடுத்தவங்க கனவுக்காக நீங்கள் உழைக்காதீங்க அப்படிங்கிறார். இவர் சொல்லுவார், நம்ம நிறைய ட்ராப் ஆகிருக்கோம். ட்ராப் பண்ணது ஒரு பொறி. எதில் அப்படின்னா டோக்மா அப்படின்னு. டோக்மானா என்னென்னா ஒரு கோட்பாடுன்னு அர்த்தம் தமிழில். டோக்மா, DOGMA. இப்போ அடுத்தவங்க என்ன கோட்பாடு சொல்கிறாங்களோ, அடுத்தவங்க என்ன பிரின்சிபல் சொல்கிறாங்களோ அதில் நம்ம வாழ போகிறோமா, அதுதான் ட்ராப்புங்கிறார். பொறி. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸில் வாழ போகிறோம், அடுத்தவங்களோட வார்த்தைக்காக வாழ போகிறோம். எப்பயுமே அவர் சொல்லுவாராம், மனசுக்குள்ள நினைப்பாராம், யாராவது ஏதாவது நெகட்டிவாக பேசுனாங்கன்னா இவர் நினைப்பாராம், எப்பயுமே நம்ம லிசன் பண்ண வேண்டியது இன்னர் வாய்ஸை, அதர் பீப்புளோட நாய்ஸ் இல்லை, அடுத்தவங்களோட நாய்ஸ் இல்லை. என்ன வார்த்தை பாருங்கள். நான் கவனிக்க வேண்டியது என்னோட இன்னர் வாய்ஸை, அடுத்தவங்களோட நாய்ஸ் இல்லை. அப்புறம் மெயினாக தைரியம், தைரியம், தைரியம். உங்களோட மனசு என்ன சொல்லுவதை கேளுங்க. அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு என்ன சொல்லுவதை கேளுங்க. உங்கள் ஹார்ட் சொல்கிறத கேளுங்க, இதயம் சொல்கிறத கேளுங்க. அடுத்தவங்க சொல்கிறதான் கேட்காதீங்க அப்படிங்கிறது. நாம் 4 பேர் என்ன சொல்கிறோம், அந்த 4 பேர் எவனும் கிடையாது, 40 பேர் எவனுமே கிடையாது நண்பர்களே. ஒரு டீ வாங்கி கொடுக்க எவனுமே கிடையாது. உண்மையா இல்லையா? அட்வைஸ் சொல்கிற நிறைய பேர் இருந்திருக்காங்க. உண்மையிலுமே அதை கூட நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். அட்வைஸ் சொல்ல கூட நிறைய பேருக்கு ஆள் இல்லை. நான் பணம் கேட்டு போகும்போது நிறைய இடங்களில் பணம் தரமாட்டாங்கன்னு அட்வைஸ் சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்சம் பணம் தருவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. சில பேர் பணமும் தருவாங்க, அட்வைஸும் பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் எனக்கு வரும், காசு இல்லாமல் நான் நிற்கும் போதுனா காசு கேட்டு போகும்போது காசு கொடுக்காத அட்வைஸ் பண்ணுறான். புரியுது? அவன் 4 பேர்ட்ட போய் சொல்கிறான், வந்தார் பணம் கேட்டார் அப்படின் போது கொடுக்கணும்னு நினைக்கிறோம், கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வச்சாங்க. பணம் கொடுத்து ஜெயிக்க வச்சதை விட பணம் கொடுக்காதவன் ஜெயிக்க வச்சான். அதனால் ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணுறதை விட ரிஜெக்ட் பண்ணுறான் பாருங்க, அவன் தான் ஜெயிக்க வைக்கிறான். நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸ் சொல்கிறீங்களா, அதை அக்செப்ட் பண்ணலையா, நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அக்செப்ட் பண்ணனா அது நார்மலாக போய்டும். அதனால் எவன் ஒருத்தவங்களுக்கு டஃப் கொடுக்குறானோ, எவன் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறானோ, நெகட்டிவ் பேசுகிறான், அவன் தான் கிரேட் மோட்டிவேஷன் ஃபேக்டர். உங்களை வந்து அவமானப்படுத்துறாங்க, அதுதான் நமக்கு தேவை. ரிஜெக்ஷன் தான் தேவை. சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ரிஜெக்ஷன். இதை தான் அவர் சொல்கிறார். அவர் சொல்லுவார் எப்பயுமே, அந்த எண்ணங்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார். அவர் என்ன வேணால் நானே ஃப்ரீடம் முக்கியம், ஃப்ரீடம் ஆஃப் தாட், அதை பற்றி நிறைய பேசியிருக்கார். தைரியத்தை பற்றி பேசியிருக்கார். அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையோடைய சக்ஸஸ்க்கு அடிப்படை என்ன தெரியுமா, ஃபண்டமெண்டல் என்ன தெரியுமா, கரேஜ், தைரியம். தைரியம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறாரு. எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்காது. எந்த லட்சுமி வேணால் நீங்கள் இழக்கலாம், தைரிய லட்சுமியை இழந்துடக்கூடாது. அதுதான் தனலட்சுமியாக மாறும். புரியுதா? அவர் கடைசியாக சொன்ன விஷயம் வந்து, ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். எனக்குள்ளே அவ்வளோ கலந்துருக்காரு அவர். ஸ்டே ஃபுலிஷ், ஸ்டே ஹங்க்ரி. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லை. எதில் ஹங்க்ரியாக இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹங்க்ரின்றது ஒரு பசி, நான் வெறின்னு எடுத்துக்கிறேன். பசி, வெறி. நீங்கள் பசியாக இருக்கும்போது தான் சொல்கிறேனே, ஒரு 4 நாளாக சாப்பாடு போடாத பசியோடு இருக்க ஒரு சிங்கத்திட்ட ஒரு மட்டன் பீஸை தூக்கி வீசும்போது அது என்ன வேகத்தில் அதை பாஞ்சு பிடிக்கும். அந்த வெறி ஒரு மனுஷனுக்கு வேணும்னு நான் சொல்லுவேன் என்னோடய வீடியோக்களில். உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஹங்க்ரி, பசி, வெறியோடு இருக்கணும். நான் எப்படி பசியோடு இருந்தேன், எதற்காக பசியோடு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னோவேஷனுக்காக இருந்தேன், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், டிஸ்கவரிக்காக இருந்தேன், என்னோட ப்ராக்ரஸ்க்காக பசியோடு இருந்தேன், முன்னேற்றத்திற்காக நான் பசியோடு இருந்தேன், வெறியோடு இருந்தேன் அப்படிங்கிறது. சரி, ஸ்டே ஃபுலிஷ்னு சொல்கிறாரு. ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபுலிஷ் ரொம்ப ஃபேமஸான டைலாக்ல
ஒரு முட்டாளாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமா? நான் எப்படி சொல்லுவேன், முட்டாள்தனமாக நம்புன்னு சொல்லுவேன். ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னு, ஆமாண்டா இந்த பிஸ்னஸை பண்ணுறேன் ஜெயிப்பேன், நீ என்ன சொன்னால் நான் பண்ணுவேன்டா. நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அந்த மாதிரி நினச்சவனோட பிஸ்னஸ் தான் நீ கொடி கட்டி பறக்குது, மில்லியனரா பில்லியனரா ஆயிருக்கான். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எவன் சொன்னால் கேட்காதீங்க. அடுத்தவனுக்காக வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வாழ்க்கை. கொரோனா 1லேருந்து கொரோனா 500 வந்துட்டு இருக்கு. எவன் வேணா எப்போ வேணா சாவலாம். புரியுதா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா அடுத்தவன் பேச்சை கேட்காதீங்க. உங்களோட மனசு அவர் சொல்கிற மாதிரி நீ கேளுங்க. உங்கள் மைண்டை கேளுங்க. இது சரியா தப்பா அதையும் தாண்டி யார்ட்டையாவது கேட்கணும். உங்களை மென்டார்ட்டை கேளுங்க. இப்போ இந்த ஃபூலிஷ்ன்றது எதுக்கு சொல்கிறாருன்னா, அவர் சொல்லுவார் ரிஸ்க் எடுக்கணும்ல, அதை முட்டாள்தனமாக ஆமாண்டா எடுப்பேன்டா ரிஸ்க்கை, அந்த வார்த்தையில யூஸ் பண்ணுறேன். ஸ்டே ஹங்கிரி, பசியோட வெறியோட, ஸ்டே ஃபுலிஷ், ஆமாம் ரிஸ்க் எடுப்பேன்டா, நான் அது முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி நான் எடுப்பேன்டா, அந்த ரிஸ்க் ஃபேக்டரை தான் ஒரு ஃபுலிஷ்னு சொல்கிறார். இது டைரக்ட் அர்த்தம் கிடையாது. எப்பவுமே சொல்கிறேன் பாருங்க, மக்கள் வந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸ் சொல்கிறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதை உடனே வந்து கொண்டாட மாட்டாங்க. எப்பயுமே மக்கள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்களை நெகட்டிவ் பேசுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் நான் அந்த நேரத்தில் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார், நினைப்பாரான், நான் விஷனரியாக இருக்கேன், நீ என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணு, நெகட்டிவ் பண்ணு, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நீ பேசுகிறதே நான் முட்டாள்தனமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபுலிஷாக இருந்திருக்கு. நான் உன்னை முட்டாளாக எடுத்துகிட்டு இருக்கேன், என் வேலையை பார்த்து நான் போயிட்டுருக்கேன். சரியா? எப்பயுமே ஒரு சொல்லுவார், விஷன் எதற்கு முக்கியம்னா அதுதான் நிறைய வழிகளை உருவாக்கி கொடுக்குது. இப்போ ஒரு பெரிய டார்கெட் வைக்கலாம், பெரிய ஒரு கோல் செட்டிங் வைக்கலாம். எனக்கு நிறைய பணம் வேணும்னு நினைங்க, அந்த நிறையன்றதை ஒரு அமௌண்ட்டாக வச்சிங்க. எனக்கு மாதம் 10 லட்சம் வேணும், மாதம் 1 கோடி வேணும், ஒரு 100 கோடியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், கண்டிப்பாக நான் 100 கோடி 1000 கோடி சம்பாதிப்பேன். நீங்கள் நினைக்கும் போது அந்த விஷன் வந்து உங்களுக்கான வழிகளை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும், சொல்யூஷனை கொண்டு வரும். அதே போல் மக்களுக்கு தேவையான சொல்யூஷனை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் கோடீஸ்வரன் ஆக முடியும், ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி. நான் சொன்ன விஷயங்களை ஹெட்செட் போட்டு கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.